பாவங்கள்னா எல்லா பாவத்துக்கும் காரணம், எல்லா பாவங்கள் எங்க ஆரம்பமாகுதுன்னா இந்த கெட்ட, இந்த பொல்லாத உறுதித்துக்குள் இருந்தானுமாம. அதனால எப்பவுமே கூட விசுவாசிய நம்ம வெளியே பார்க்க கூடாது, அவங்களே இவங்களே பார்க்க கூடாது. ஏன்னா நம்ம உறுதித்துக்குள்ள, நம்ம மனசுக்குள்ள எந்த பொல்லாத காரியங்கள் வருது என்று என்ன பண்ணணும், நம்ம மனசு உள்ளுக்கு இருக்கணும், உள்ளுக்கு ஆலோசனை பண்ணணும். நம்ம எல்லாம் வெளியதா பார்ப்போம், தப்போ நம்ம உறுதிக்குள்ள இருந்து வர கெட்டத்தை பத்தி நம்ம ஆலோசனை பண்ண மாட்டோம். விசுவாசியா இருந்தா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? என்ன பண்ணணும்? முதல் உங்க உரையத்தையை பத்தி ஆலோசனை பண்ணணும். புரியுதா? நான் பரிசுத்தமா இருக்கிறேன், நான் விசுவாசி, பிரேயர் பண்றேன், பைபிள் படிக்கிறேன், சாட்சியா இருக்கிறேன், நீ என்னென்னமோ பண்றேன்னு நீ என்ன பண்ணக்கூடாது, மோசம் போகக்கூடாது. எதுக்குன்னா இந்த மனசு, இந்த உறுதிங்கிறது என்ன வேணும், பொல்லாதது. இது எப்ப வேணாலும் பொல்லாத காரியத்தை என்ன கொண்டு வரு. விசுவாசி ஜாக்கிரதையா அறிஞ்சுக்கணும். இந்த உலகத்தார் மாதிரி இந்த பொல்லாத மனசுக்குள்ள இருந்து எதைட்ட வருதோ அதையும் அனுசரணை பண்ண நம்ம என்ன பண்ண வாழக்கூடாது என்று கருத்தோட வச்சனமா என்ன கிளியர் நம்மளுக்கு தெரிவிக்கிறது.